ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆவணி பௌர்ணமியில் இதை செய்தால் ஐஸ்வர்ய லக்ஷ்மி வருவாள். அதாவது நாளைக்கு ஆவணி பௌர்ணமிங்க. இந்த ஆவணி மாதத்தில் வர பௌர்ணமியில் ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு பாருங்கள். இது குரு பௌர்ணமி. இந்த குரு பௌர்ணமியில் 27/8/2026 வியாழக்கிழமை காலை 10 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை காலை 10 மணி வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்குது. இந்த பௌர்ணமியில் நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த தங்கத்தை இனிதான் வாங்கலாங்க. மேலும் மேலும் பெருகும். 1 கிராம் சொல்லுங்கள், இல்லை வெள்ளி 1 கிராம் சொல்லுங்கள். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் நாளைக்கு வாங்கினீங்கன்னா இந்த குரு பௌர்ணமியில் தங்கம் சேருங்க. ஐஸ்வர்ய லக்ஷ்மி இதோ பாருங்கள், தாயார் இருக்காங்க, மகாலட்சுமி. எனவே இந்த குரு பௌர்ணமியில் உப்பு வாங்குங்க, மஞ்சள் வாங்குங்க, சர்க்கரை வாங்குங்க, வெல்லம் வாங்குங்க. அதாவது நம்ம அம்பாள் கோயிலுக்கு பால் அபிஷேகம், கல்கண்டு பொங்கல் இதெல்லாம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு என்னென்னவோ அதெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்களா, நாளைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி, எல்லா நல்ல காரியமும் செய்யலாம். நாளைக்கு உப்பு, மஞ்சள், சர்க்கரை, வெல்லம் இது வாங்குங்க. 1 கிராம் தங்கம் வாங்கினா கூட சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய பீரோவில், குபேர மூலையில். நாளைக்கு குரு பௌர்ணமி. இந்த இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அருமையான ஒரு பலன் கண்டிப்பாக ஏற்படும். எனவே பௌர்ணமியை தவற விடாதீங்க. நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா பௌர்ணமி சந்திர பகவான் தன் மனைவியுடன் காட்சி கொடுக்கும் அந்த நாள். எனவே சுமங்கலி பெண்கள், திருமணமாகாத பெண்கள்லாம் கணவன் நல்ல அன்பாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனதோட இனிய ஒரு காதல் இல்லறம் புரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு நிலாவை பார்த்து, முழு சந்திரன் நிலாவை பார்த்து மாங்கல்யத்தை எடுத்து கண்ணில் ஊற்றிக்கிங்க. திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க. அந்த நிலாவை பார்த்து வேண்டும் போது முழு சந்திரன் பல ஐஸ்வர்யங்களையும் பல நன்மைகளையும் நமக்கு தருவார் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லுது. எனவே நாளைக்கு எது வாங்கினாலும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். எனவே நாளைக்கு 1 கிராம் வெள்ளியாவது 1 கிராம் தங்கமாவது வாங்குங்க. இந்த குரு பௌர்ணமி, குரு அப்படின்னாலே பொன்னவன் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த குரு பகவானில் வர்ற இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சிவன் கோவில் பக்கத்தில் எந்த சிவன் கோயில் இருந்தாலும் ஒரு முறை வலம் வந்தாலே பல பலன்கள் ஏற்படும். எனவே இந்த பௌர்ணமியை தவற விடாதீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.